தூரத்தில் ஒரு மனிதன். பகுதி 1. கடலோர கிராமமான கச்சுவயல். அமைதியான சிறிய ஊர். அங்கு மீனவ மக்கள் தங்கள் வாழ்க்கையை அமைதியாக நடத்திக் கொண்டிருந்தனர். ஒரு நாளில் அங்கே யாருக்கும் தெரியாமல் ஒரு புதிய மனிதன் வந்திருந்தான். அவனின் பெயர், வயது, வரலாறு எதுவும் எவருக்கும் தெரியாது. அவனுடைய தோற்றம் தனியாக இருந்தது. முகத்தில் சில பழைய அரிகேசிகள். சர். கண்களில் ஒரு காழ்ந்த சோகம். எப்போதும் தனியாக இருப்பான். அவன் எந்த ஒரு மீனவனோடோ கிராமவாசிகளோடோ பேசவில்லை. அவனைப் பற்றி தெரிந்து கொள்ள பலர் முயன்றனர். ஆனால் அவன் எவருடனும் உரையாடவில்லை. கேள்வி: இவன் யார்? கிராம மக்கள் அவனை கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். அவன் கோவிலில் மட்டும் நேரம் கழிப்பான். கடலோரத்தில் அமர்ந்து நீண்ட நேரம் நீரை பார்த்துக் கொண்டிருப்பான். இரவுகளிலோ தன் வீட்டின் விளக்கை எப்போதும் அணைத்துவிட்டு தூங்குவான். ஒரு நாள் அவன் கைப்பையில் இருந்து ஒரு பழைய கடிதம் கீழே விழுந்தது. அதைப் பார்த்தவர் சரவணன், ஒரு இளைஞன். அந்த கடிதத்தில் ஒரே ஒரு வரி இருந்தது: நீ இங்கே வந்தால் அனைத்தும் அழியும். சரவணன் அதிர்ந்து விட்டான். எது அழியும்? இவன் யார்? இந்த கடிதம் எழுதியது யார்? அன்று இரவு முதல் கிராமத்தில் மர்மமான சம்பவங்கள் நடக்கத் தொடங்கின. இந்த மனிதனுக்கு இதில் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? அவன் எதற்காக இங்கே வந்தான்? கடிதத்தில் சொன்ன அழிவுக்கு உண்மையிலேயே நேரம் வரப்போகிறதா? பகுதி 2 தொடரும். இதை மர்மம், த்ரில்லர், அதிசயமை கலந்து உருவாக்கலாமா?